Beach Girls. ராமு, என்ன ராமு இப்படி பாக்குறீங்க? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு ராமு. ஐயோ, என்ன பார்க்காதீங்க ராமு. நீங்க எப்பயாவது குஷ்பு இட்லி சாப்பிட்டுருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் சாப்பிட்டது இல்ல. 5 6 7 8 கண்கள் இரண்டால் என் கண்கள் இரண்டால் என்னை கட்டி. உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல இருக்கிற கஷ்டமான வார்த்தை எது? பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு யோசிக்கிறதுக்கே. ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க வந்து ட்ரை பண்றோம். மனதபிமா என்னது? மனிதாபிமானம். ஒரு டைம் மெஷின் கிடைச்சா எந்த காலகட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க? எந்த செஞ்சுரிக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க? சோழர் காலத்துக்கு. Okay. அதுவும் ராஜராஜ சோழன் இருக்கிற காலத்துக்கு. யூ நோ மை சீக்ரெட் விஷயம் என்ன தெரியுமா? ராஜராஜ சோழன் காலத்துல நான் போய் அவனுக்கு மனைவி ஆகணும். I think he's like super hot, okay? இந்த குசுத்தல தாங்க முடியலப்பா. சை. Beach Girls, don't miss it. Vanakkam and welcome to Isai Cafe Live Music Perfect Blend with me Sri Madhumita and Charulata Mani. Black and white உலகத்துல ஒரு ராஜாவா இருந்த நம்ம காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்களோட சூப்பர் ஹிட் சாங்ஸ் இன்னைக்கு பிளாக் காஃபி செக்மெண்ட்ல பார்க்க போறோம். அப்படியே காதல் வழியும் ஒரு பால்வடியும் முகத்தோட எப்பவுமே லவ் பண்ணிட்டு இருக்கிறவரா தான் நம்ம மனசுல வராரு. கேப்புச்சினோ காஃபி செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது இன்றைய இளைய தளபதி விஜய் அவர்கள். உச்சி மண்டல குறுங்குது ஒன்ன நான் பார்க்கல கிருங்குது கிங்கனி வந்தால கிருங்குது. இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு ஒரு ஹாட் அண்ட் ஹாப்பனிங் இசையமைப்பாளர். இவர் வந்து மன்மத ராசா அப்படின்னு நம்மளோட ஹார்ட்ஸ் எல்லாம் கொள்ளை கொண்டு அப்புறம் பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம் மாதிரி மென்மையான மெலடிஸ்க்கு இசையமைச்ச இன்றைய தலைமுறையோட சூப்பர் ஹிட் மியூசிக் டைரக்டர். லெட்ஸ் வெல்கம் திரு தினா அவர். வெல்கம் சார். எங்க இசை கஃபேக்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல இந்த செட் ரொம்ப நல்லா இருக்கு. and your costume also excellent. ரொம்ப நன்றி. excellent. அதாவது இசை கேஃபே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இந்த ஒரு யூனிக்கான ஒரு மேட்டர், நல்ல மேட்டர் சொல்றீங்க நீங்க. அது மட்டும் இல்ல, men or women யாரா இருந்தாலும் காலை எழுந்தோடனே முதல்ல சாப்பிடுறது காஃபி தான். ஸோ அது பர்ஃபெக்ட் பிளெண்டா இருக்கணும். அது கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அன்னைக்கு ஃபுல்லா மூட் அவுட் ஆயிடும். ஸோ இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் கிவிங் வெரி பர்ஃபெக்ட் பிளெண்ட். ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. கும்பிட போன தெய்வம் கும்பிட போன தெய்வம் கூட ஆடுதமா. கும்பிட போன தெய்வம் கூட ஆடுதமா. மாலை ஊத்துடா கூட ஊத்துடா வேண்டிக்கிட்ட சூட இருக்குடா. அட வெட்டு ஒன்றுடா துண்டு ரெண்டுடா தாரினே தன்னானே தாரினா. கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்ததமா. இந்த இசை கஃபேக்கு நீங்க வந்து சிறப்பிச்சதுக்காக from ராஜ் டிவி and from இசை கஃபே ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்காக. டார்வின் ஆடியோ சிஸ்டம்ஸ். இசை கஃபே இசை கஃபே.
அதுல சண்டை போட்டுருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? ஆசீன் ఇక్కడ లేదు. இவங்களுக்குள்ளயும் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. and அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். This is not book of record. கதாநாயகினா அழகு பிளஸ் அறிவு. ஹீரோயின் ஆகிறதுக்கு யூ ரியலி நீட் டு ஹேவ் த டேலண்ட், லுக்ஸ். தமிழ் தெரிகிறது ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம். தமிழ் பேசுற ஹீரோயினுக்கு வந்து என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னா ட்ரிபிள் டின்னு சொல்லணும். டிசிப்ளின், டெடிகேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். ஹீரோயினா டான்ஸ் தெரியணும், ஆக்டிங் தெரியணும், கரெக்ட் ஆட்டிடியூடா இருக்கணும். ஹீரோயினா வந்துட்டு ஒரு கிளாமர்டாவும் ஒரு படம் பண்ண முடியும், ஒரு நேட்டிவிட்டியாவும் ஒரு படம் பண்ண முடியும் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தான் வந்துட்டு லாங் டேர்மா சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. தமிழ் சினிமால ஹீரோயின்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டா, அழுதாலும் அழகா இருக்கக்கூடிய ஒரு முகம் இருந்தா ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருக்கும். நல்ல கதாநாயகி அப்படின்னா அழகு, திறமை, எல்லா விதமான திறமையும் இருக்கும். ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அழகு, நல்ல நடிப்பு, எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு ஆட்டிடியூட். கதாநாயகிக்குரிய நளினமும் அழகும் எல்லா திறமையும் இருந்தாதான் ஒரு நடிகையா வர முடியும். உலக முடிவு மட்டும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று உறுதிமொழி தந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. தம்மை நினைந்து வாழ்கிறவர்களை மட்டுமின்றி மறந்து வாழ்வோரையும், ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்லாது வேற்றுமனம் கொண்டோரையும் அனுதினம் பராமரித்து பாதுகாத்து வருகிறார். பிரிந்து கிடக்கும் தம் மக்களை ஒன்று கூட்டிச் சேர்க்கும் கடவுளுடைய மகத்தான பணியில் பலர் கருவிகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர். இறைவனின் மானிட வாழ்க்கையில் அவர் தாயாகும் பாக்கியம் பெற்ற தேவமாதாவாம் அன்னை மரியாள் தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் நாகைப்பட்டினம் அருகே வேளாங்கண்ணி எனும் சிற்றூரில் காட்சி தந்த நோக்கமும் அதுவே. முற்றிலும் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு காட்சி தந்திருக்கிறார் அன்னை. இதன் மூலம் மதம், ஜாதி, இனம், சடங்குகள் அத்தனைக்கும் அப்பால் தனித்து இறைவன் செயல் புரிகிறார், அருள் செய்கிறார் என்பதை அறியலாம். பரம்பரையாக 300 ஆண்டுகளுக்கு மேல் கூறப்பட்டு வரும் இவ்வரலாற்று நிகழ்ச்சிக்கு பின்
நம்பிக்கையுடன் செல்லும் ஆயிரக்கணக்கான மக்கள் தம் குறை தீர்ந்து வருகின்றனர். ஆரோக்கிய மாதா என அழைக்கப்படும் வேளாங்கண்ணி அன்னை தந்த காட்சிகள், அன்று நிகழ்ந்ததாக கூறப்படும் அற்புத நிகழ்ச்சிகள் சிலவற்றை மட்டும் வண்ணத்திரை ஓவியமாக்கி மக்களுக்கு அளிக்க இறைவனருளால் முன்வந்துள்ளது கிரி மூவிஸ். சிஸ்டர், பால் வந்தாச்சு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஏன் குழந்தை அழுதுட்டு இருக்கு? பால் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்லையே. பெரிய டாக்டர் வர நேரம் பார்த்து அழறியே. கெட்டிக்காரி. என்னது நர்சம்மாவா? அக்கான்னு கூப்பிடணும்னு சொல்லிருக்கேன், மறந்துட்டியா? பரவாயில்ல, என்ன அக்கான்னே கூப்பிடு. நீ அப்படி கூப்பிடும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே அப்படியே கூப்பிடுவியா? சரிக்கா. மேரி, டாக்டர் சோமனுடைய யூனிட்ல உதவி தேவைப்படலாம். என்ன, நீ இன்னும் பால் குடிக்கல? எங்க குடிக்கிறா டாக்டர்? கதை சொல்லுன்னு பிடிவாதம் பண்ற. கதை சொல்ல சொன்ன சொல்ல, நீதான் வியாதிஸ்தர்களுடைய சொந்தக்காரங்க மாதிரி பாத்துக்கிறியே. மேரி, வியாதி குணமாறது மருந்துனால மட்டும் இல்ல, அன்பா பழகிறதுலயும் ஆறுதலான வார்த்தைகளால தான். உண்மைதான் டாக்டர். உனக்கு புரியுது, எல்லாருக்கும் புரியலையே. கதை சொன்னாதான் நான் பால் குடிப்பேன். சொல்றேன். உன்ன போலவே பசிக்குது எழுத ஒரு பாப்பாவோட கதையை சொல்றேன். எங்க சாப்பிடு. இதே தஞ்சாவூர் ஜில்லாவில வேளாங்கண்ணின்னு ஒரு கிராமம். அழகான கடலோரம், சின்ன கிராமம். அந்த கிராமத்துல நடந்த கதை இது. நடந்துதா? நீல கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமா, காலத்திரையில் எழில் பொங்கும் கனக கருணை ஓவியமா. தென்னை உயர பனை உயர சென்னல் உயர்ந்து கதிர் பெருக, தென்னை உயர பனை உயர சென்னல் உயர்ந்து கதிர் பெருக, மின்னும் தாழை மடல் விரியும் வேளாங்கண்ணி எனும் ஊராம். பூவின் மனமும் புதுவெயிலின் பொலிவும்
தாயின் அருள் கொண்டார் பொன்னேர் பிடித்த நல்முழவர் பூமி தாயின் அருள் கொண்டார் தன்னேர் இன்றி மீனவரும் தாவும் கடலின் நிதி கண்டார் தன்னேர் இன்றி மீனவரும் தாவும் கடலின் நிதி கண்டார் ஓஹோ, கண்ணுக்குட்டி அவுத்து விடு, அது பால் குடிச்சா தானே நான் உனக்கு பால் கொடுக்க முடியும்னு கூப்பிடுறியா? இரு வர. அண்ணே சுந்தரம், சுந்தரம், சாம்பாரத்தை உள்ள வச்சுட்டு பால் சோம்பு எடுத்துட்டு வாமா கண்ணு. சுந்தரம், என்ன காமாட்சி இன்னும் பால் கறக்கல? இல்ல வேலை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, வீடெல்லாம் கழுவி முழுவதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ இன்னும் குளிக்கல? நான் குளத்துல குளிக்க போறேம்மா. வேண்டாப்பா, நேராச்சு, இங்கேயோ குளிச்சுடுப்பா. நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா. சரி சரி, போய் குளிச்சுட்டு சீக்கிரமா வந்துடு. தம்பி சுந்தரம், இன்னைக்கு புதுசா குளத்துல குளிக்க வந்திருக்கே, எப்படி விட்டாங்க உங்க அம்மா? எப்படியா கெஞ்சி கேட்டேன், விட்டுட்டாங்க. ஆஹா, அதானே பார்த்தேன். ஏன்டா கொட்ட அடிக்கிறீங்க? பேசாம கரையில நின்னு குளிச்சுட்டு போகாம பேசாம குளிக்கணுமா? ஏன் பேசிட்டு குளிச்சா? டேய் வாயாடா, வாழை ஒட்ட அடிக்கிடுவேன். எனக்கும் நான் வாழி இல்லையே, ஒருவேளை. ஏண்டா திமிரா உனக்கு? எனக்கா வால் இருக்குன்னு சொல்றேன்? உங்களை மாதிரிதானே புள்ள சுந்தரம், இப்படி ஒழுங்கா நின்னு குளிக்கிறாப்ப. காமாட்சி புள்ள வளர்க்கிற மாதிரி ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் அவங்க உங்க பிள்ளைகளை வளர்த்தா, அட இது பிள்ளைங்களா? பேய் குட்டிங்க. இங்க பாரு, சொன்னா கேக்குதுங்களா? இருங்க, அம்மா கிட்ட போ. என்ன காமாட்சி, யார பாத்துட்டு நிக்கிற? பால் அனுப்பல என்ன? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு குளத்துல குளிக்க போன சுந்தரத்தை இன்னும் காணோம். அந்த குவளையில இருந்த மாதிரி குடுத்துட்டியா? சாப்பிட்டுட்டு போன நேரமா எடுக்கண்ணு, சீக்கிரமா பாலை குடுத்துட்டு வந்து சாப்பிடு. சரிம்மா. புள்ள இன்னைக்கு தாமதமா போகுது, என்ன ஆகுமோ? பண்ணியார் குணம் தான் உனக்கு தெரியுமே.
என்ன யோசனை பண்ணிக்கிட்டு நிக்கிறீங்க? முடிவா சொல்லுங்க. நாங்க எப்படிங்க முடிவு சொல்றது? ஐயா உத்தரவு தாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏயா நீ வயசுல பெரிய மனுஷனா இருக்க, பண்ணையில பாதி பேரை அடைச்சுக்கிட்டு சாமி கும்பிட போறேன்னு சொல்றீங்க. காலம் எல்லாம் தாங்க உழைக்கிறோம். உழைக்கிறதுக்கு உடலையும் உசிரையும் கொடுத்த ஆண்டவனை மறக்கலாங்களா? மறக்க வேணாயா, நினைச்சுக்கிட்டே போய் வேலையை பாரு. உனக்கு கடவுளா படி அளக்கிறார். ஆமாங்க. என்னையா சொன்ன? இந்த பண்ணையில நான் அளக்கிறேன் உங்களுக்கு கூலி. நெசந்தாங்க. ஆனா எசமா மூலியமா ஆண்டவன் தான் எங்களுக்கு படி அளக்கிறாரு, எங்களை காப்பாத்துறாரு. ஏய் முருகையா, உன்னை யாரா வாட வைக்கிறது? சாமி தாங்க. சித்தையா, கடவுள் தாங்க. டேய், நான் ஆண்டவனை பத்தியே கவலைப்படாதவன். என்ன யாரா காப்பாத்துறது? எல்லாரையும் காப்பாத்துற கடவுள் தாங்க உங்களையும் காப்பாத்துறாரு. நான் தான் அவரை நினைக்கிறதே இல்லையே. அவர் உங்களை மறக்கிறதே இல்லைங்களே. ஐயா அவரை நம்பாம போகலாம், ஆனா அவரு நம்ம எல்லாரையும் ஒன்னா தாங்க நினைக்கிறாரு. ஏயா வாதம் பண்றியா? இல்லைங்க, பேச்சுக்கு சொன்னேனுங்க. முரட்டு தரத்துல பிள்ளை பெத்தவளை இல்லைன்னு சொல்லிடலாம், ஆனா தாய் அப்படி சொல்ல முடியுங்களா? அப்போ என்ன முரடைன்னு சொல்றியா? அப்படி இல்லைங்க. கண்ணம்மா, குழந்தை அழுகுது. பால் வரலங்க, குழந்தைக்கு பசிங்க. கண்ணால பார்க்காத கணவனை கும்பிட போறேன்னு கண்ணுக்கு முன்னால நிக்கிற எஜமானுக்கு துரோகம் பண்றீங்களே, உங்களை என்ன சொல்றது? பெரிய காலத்துல சாமி காரியம்னா முதல்ல கவனிடான்னு சொல்லுவாருங்க. அது அந்த காலம். இப்ப காலம் மாறிக்கிட்டு வருது. என்னதான் வேதாந்தம் பேசினாலும் என் மனசை மாத்த முடியாது. கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு 3 நாளைக்கு வேலைக்கு வட்டம் போடலான்னு பாத்தீங்களா? என்னம்மா, குழந்தைய பாரு. குழந்தைக்கு பசிங்க. காலையில வாங்க பால் மொத்தம் தெரிஞ்சு போச்சு. சுந்தரம் கூட இன்னும் வரலங்க. பாத்தீங்களா, பேச தெரியாத பச்சை குழந்தை கூட தன்னுடைய பசியை காட்ட அழுவுது. பேச தெரிஞ்ச நாம நம்முடைய தேவைகளை ஆண்டவன் கிட்ட கேட்க வேணாங்களா? அழுகுற குழந்தைக்கு பால் ஆண்டவன் அனுப்பலையா, வேளாங்கண்ணி காமாட்சி அனுப்புறான். காசு கொடுத்து வாங்குற இடத்துல கூட தவறிடுங்க, ஆனா அவன் மேல நம்பிக்கை வச்சா நொடி போதும் பிசகாதுங்க. நினைக்கிறீங்களா? கொஞ்சம் இடம் கொடுத்தா பேசிக்கிட்டே போவீங்களே. போங்க, கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இனிமே இங்க வராதீங்க, போய் வேலையை பாருங்க. ஐயா பெரிய மனசு பண்ணி எங்களை அனுப்பணும், உத்தரவு கொடுங்க எஜமா. நான் எதுக்கு உத்தரவு கொடுக்கணும்? ஆண்டவன் உத்தரவு கொடுப்பாரு. போங்க. சுந்தரம் இன்னும் வரலையே. கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா அப்படி நடந்துக்காரா? எங்கேயாவது பிராக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான். அத வர்றானே. வந்துட்டானா? சுந்தரம் வந்துட்டானா? எவனோ ஒருத்தன், அவன் எங்க வரப்போறான்? என்னங்க, நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. அவசரத்துக்கு கொஞ்சம் பால் அண்ணி வீட்டுல. அண்ணி வீட்டுல வாங்குறதா? நடந்ததெல்லாம் மறந்துட்டியா, இல்ல நான் தான் மறந்துட்டேன் நினைச்சுக்கிட்டியா? குழந்தைக்கு எது வந்தாலும் சரி, அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதா? என்னங்க இன்னைக்கு என்னென்னவோ பேசுறீங்க. பண்ணையாளுங்க கிட்ட வேற எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. பாட்டம் 1000 தடவை சொல்லியிருக்கேன், பால் பிந்த கூடாதுன்னு. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். என்னங்க, இந்த பாருங்க, இங்க வாங்களே. என்ன பாருங்களே, அழுதுகிட்டு இருந்த குழந்தை சிரிச்சிட்டு இருக்கு, வயிறு கூட நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. நீ ஒண்ணு இப்பதான் சொன்ன குழந்தை துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு, இப்ப என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்ற? உனக்கு என்ன புத்தி விசை போச்சா, இல்ல மூளை குழம்பு போச்சா? என்னங்க என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன்? ஐயா கோவமா இருக்காரு. நீ இங்கே இரு, பானையை நான் கொண்டு வந்து தரேன். இல்லப்படியே இவ்வளவு சொல்லி கேட்காம அங்க இருந்து பாலை வாங்கிட்டு வர. கொண்டாங்க, விடுங்க. கொண்டாங்க. நான் சொல்றதை கேளுங்க. இந்த பாலை என் குழந்தை சாப்பிடக்கூடாது. விடு. அவசரப்பட்டு கொட்டிடாதீங்க, நான் அங்க வாங்கலைங்க. பொய் சொல்லாதே, எனக்கு கெட்ட கோவம் வரும். அங்க பால் வாங்கலைன்னா ஆகாசத்துல இருந்து கொட்டிச்சா. கொண்டாங்க. ஐயோ கொட்டிடாதீங்க, இந்த பால் அங்க வாங்கலைங்க, நம்ம சுந்தரம் கொண்டு வந்தது. யாரை ஏமாத்துற? சுந்தரம் கொண்டு வந்ததா? ஆமாங்க ஐயா. ஐயா நான் கொண்டு வந்த பால் தாங்க. என்ன இன்னைக்கு பால் வேற குறைவா இருக்கு? என்னது பால் குறையுதா? பால் எப்படி குறையுது? கடையில கொடுத்துட்டு காசு வாங்கியா? என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. இல்லைங்கய்யா, நான் நிஜமா அப்படியெல்லாம் செய்யணுங்கய்யா. இன்னும் எப்படி பால் குறைஞ்சது? டேய், ஒரு வார்த்தை வித்தியாசமா விழுந்த ஒரே வார்த்தை. இந்த ஊர்ல பால் வாங்காம
வேளாங்கண்ணில இருந்து வரவழைச்சேன். நான் மானத்தண்டா, மானத்தை எனக்காக துரோகம் பண்றேன். யாருக்கு பால விட்டேன் சொல்லு. யாருக்கும் வைக்கலீங்க, கொஞ்சோண்டு கொடுத்தேன். கொஞ்சோண்டு கொடுத்தியா? யாருக்கு? பால் எடுத்தார வழியில மயக்கமா இருந்ததுன்னு உட்காந்த. அப்போ வானத்துல இருந்து உங்க ரெண்டு பேருக்கு என்ன வந்தது இன்னைக்கு? என்னடா வானத்துல இருந்து பொம்பளை குதிச்சாங்களா? நீ ஆடானா பால் ஆறா பொங்குதுங்கிற? போய் வேலையை பாரு. இந்த வயசுல கொஞ்சம் போயிட்டோம். என்னங்க நான் சொல்றது நிஜம்தாங்க. நீங்க வந்து பாருங்க, சீக்கிரம் வாங்க. இத பாருங்க. என்ன கண்ட மாதிரி அதிசயமா இருக்கு. என்னால நம்பவே முடியலையே. எனக்கு பயமா இருக்குங்க. தன்னை மதிக்காதவனுக்கு தெய்வம் காட்டுற அடையாளமா, இல்ல குறைஞ்சவனுக்கு காரணம் கேட்டு சுந்தரத்தை திட்டதுனாலயா? சுந்தரம் சொன்னது உண்மையா? ஆமா, சுந்தரம் சொன்னது உண்மைதான். சுந்தரம் 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 என்னன்னே புரியல, ஒரே புதுமையா இருக்கு. நான் பொய்யா சொல்றேன், அதோ பாருங்க. அதிசயமா இருக்கு. வழியில யாருக்கும் பால் கொடுத்தேன்னு சொன்னியே, அது யாரு? அந்த அம்மா வேற ஏதாவது பேசுறாங்களா? இல்லையா கண்ணம்மா, பையன் ஏதாவது தூக்கத்துல கணா கட்டுப்பானோ? என்னங்க நீங்க? கண்ணுக்கு முன்னால பால் பொங்கி வழியுது, இது விடவா அதிசயம் நடக்கணும்? தனக்கு சுந்தரம் கொடுத்த பாலுக்கு பதிலா நமக்கு குடம் குடமா பாலை கொடுக்கறாங்க அந்த அம்மா. அது யாருன்னே தெரியலையே. அந்த பையன் முகத்தை பாருங்க, தனி கடை இருக்குது. காலையில பண்ண ஆளுங்க சொன்ன மாதிரி இது இது ஆண்டவன் கொடுக்கிற பாடமா? தம்பி சுந்தரம், நீ சொன்ன அந்த அம்மா உனக்கு காட்சி கொடுத்த போது வேற யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லைங்கய்யா, நான் மட்டும்தான் இருந்தேன். சாதாரண வேலையாட்களை அனுப்பி என் கூட பேசின கடவுள் தான் நேரில் இந்த அற்புதத்தை காட்டியிருக்காரு. நான் பேசினது தவறு இப்ப உணர்வு. தம்பி சுந்தரம், சுந்தரம், என் கூட வந்து எனக்கு அந்த இடத்தை காட்டு. சந்தேகத்தினால கேட்கிறேன், நானும் பார்க்கணுங்கிற ஆசையால கேட்கிறேன். வாப்பா வா வா. இதோ இருக்கா, இதோ இருக்கா. அம்மா குழந்தையோட இங்கத்தான் நின்னாங்க. அம்மா, அப்பா வந்தீங்களேம்மா. இப்போ வாங்கம்மா, வாங்கம்மா. வாங்கம்மா, வரமாட்டீங்களா? இன்னும் ஒரே ஒரு தடவை வாங்கம்மா. அம்மா, அம்மா, அம்மா. அழாத தம்பி, நாம நினைக்கிற போதெல்லாம் பார்க்கணுங்கிறது முடியாத காரியம். வா போலாம்.
தாயே ஓ ஜோதி என்னால தாக்க முடியலம்மா தாக்க முடியல